மாப்பிள்ள அவர் முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். ஷாக் ஆகாது. வெளிநாட்டுக்கு எதுவும் ரேஸுக்கு போக போறியா? இல்லை ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பிளானா? இல்லை. அப்போ நான் ஷாக்காக வாய்ப்பே இல்லை. ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், மைக் உடஞ்சு போச்சு. அதாவது மைக் உடையில இந்த மைக்கோட இந்த ஹேண்டில் உடஞ்சு போச்சு. ஸோ மாட்ட முடியாது. அதனால இப்படி வச்சு தான் பேச போறேன். ஸோ அது ஏன்டா இப்படி வச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் சிதுகான் #10 ஸோ பல வசதி அப்டேட்ஸோட கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குங்கிறத மொத்தமாக பார்த்தலாம். நிறைய அப்டேட்ஸ், நிறைய தியரிஸ், நிறைய ரூமர்ஸ் சொல்லிட்டு பல விஷயம் இருக்கு. ஐயோ கேமரா வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ரியோவுடைய ராமன் லீலா படம் இப்போதைக்கு வந்துட்டு ராமன் லீலான்னு சொல்லி டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தி சென்சார்ஷிப். சென்சாருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த படத்துல வந்துட்டு ராமுங்கிற நேம் சென்சிட்டிவா இருக்கு, அதனால அதை மாத்திருங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா எந்த கடவுளோட நேமே எந்த ஹீரோக்குமே வச்சுக்க முடியாது போல இருக்கு. பிகாஸ் இந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம ரொம்ப புனிதமான கேரக்டர்னா மட்டும்தான் கடவுளோட நேமை வந்துட்டு வைக்க முடியும் போல இருக்கு. மற்றபடி ஃபிளாட்டான கேரக்டர்ஸ்க்கு நம்ம எப்பயுமே சும்மா வந்துட்டு ஏதாவது ஒரு ரேண்டமான நேம் தான் வைக்க முடியும் போல இருக்கு. அதுவே ரொம்ப கஷ்டம் தான். இல்லைன்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு போயிடலாம். ரொம்ப சென்சார்ஷிப் ஓவரா போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்துட்டு டைட்டில் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ராமன் லீலாங்கிறது ஃபர்ஸ்ட் ரகுவின் லீலான்னு டைட்டில் சேஞ்ச் ஆக போகுதுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ரியோ வந்துட்டு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. இன்டர்வியூலயுமே அதான் சொன்னார். ஸ்ரீனிவாசனோட இன்டர்வியூல ராமன் லீலா மேபி ரகுவின் லீலாவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் படத்துல வந்துட்டு ஹீரோ பேர் வந்துட்டு ரகுராம். ஸோ அதனால வந்துட்டு ராமன் லீலாங்கிறது மேபி ரகுவின் லீலான்னு சொல்லிட்டு மாறலாம்னு சொல்லியிருந்தாரு. பட் கடைசியில் வந்துட்டு ராம் அண்ட் லீலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஹீரோயின் பேர் லீலா, அதான் மேட்ரு. ஸோ இப்போதைக்கு ராமன் லீலாங்கிற டைட்டில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு படத்தோடைய இந்த காஸ்டிங்ல ஒரு கடைசி போஸ்டா ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த காஸ்டிங்ல மேக்கப் அந்த படத்துல இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சர்ப்ரைசிங்கான காஸ்ட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த கோச்சாரியா கவின், அதாவது நம்ம ஜோ படத்துல கோச்சாரியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, கோச்சா வருவாரு. அவரோட பேர் கவின். நானே தான் அந்த பேர் வச்சேன், கோச்சாரியா கவின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவரோட பேர் நான் அடிக்கடி மறந்து போயிடுறேன். ஸோ அதனால கோச்சாரியா கவின் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்துல இருக்காரு. ஸோ தொடர்ந்து ரியோட படங்கள்ல அவர் வந்துகிட்டு இருக்காரு. சன் மியூசிக் காலங்கள்ல இருந்து அவர் வந்துட்டு ரியோவுடைய ஃப்ரெண்டு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு அவருமே இருக்காரு. வீடியோ போட்டிருக்கும் போது ஆல்ரெடி படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி படம் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கவினுடைய ஹாய் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கவினுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரீஸியான படம் பண்ணதே கிடையாது. எல்லா படத்துலயுமே ஏதோ ஒரு ஆக்ஷன் பார்ட்டோ இல்ல வந்துட்டு அந்த கேரக்டரோட ஃபிளாட்னஸ், ஒரு கோவம், ஒரு ஆங்கர் இதெல்லாமே இருக்கும். கவின் இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீஸியான ஒரு படம் பண்ணதே இல்லைங்கிற மாதிரி நினைச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஹார்ட்டடான படம். ஸோ ஹாய் படம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஹார்ட்டட் படம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் கவின் வந்துட்டு மறுபடியும் இல்ல, நான் ஒரு ஜானர் கூட ஃபிட்டிங் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த படத்துலயுமே சில ஆக்ஷனுங்கிறது இருக்கு. ஆக்ஷனுங்கிறத தாண்டி கோவப்படுற விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். பெர்ஸ்ட் அவுட் ஆகுறது அந்த மாதிரி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல்லா ஒரு எப்படி சொல்றது, இந்த படம் இருக்குல்ல நம்ம கிஷன் தாஸ் நடிச்சாரு ஆறாமலே, அந்த மாதிரி வந்துட்டு ஜோன்ல இல்லாம கொஞ்சம் கூட இந்த ஹார்டான விஷயங்களுமே கவினுக்கு எப்பயுமே பண்றது தான். ஸோ அந்த வகையில இந்த படமே அப்படிதான் இருக்கு. பிளாட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் இந்த ட்ரெய்லர் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன்ல, என்ன மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லர் வந்துட்டு ஆக்சுவலா இது வந்துட்டு கொஞ்சம் கோளாரா கட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கதையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. கதையை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். சொல்லாம அந்த கதையை சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுதான் அதுவா எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி மண்ட கோளாறாகாம இருக்கணும். அந்த வகையில இந்த ட்ரெய்லர் கரெக்டா பண்ணியிருக்காங்க. பிளாட்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு தேவயானின்னு ஹீரோயினோட பேர் தேவயானி, ஹீரோ பேர் மயில்சாமி. ஸோ அந்த மயில்சாமி தேவயானை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக எல்லா பிரார்த்தனைலாம் பண்ணி எப்படியோ கல்யாணம் பண்ணிடுறாரு. பட் அந்த தேவயானிக்கு மயில்சாமி மேல காதல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி கல்யாணம் பண்ணாரு என்ன எதுக்கு தெரியல. பட் கல்யாணம் ஆயிடுச்சு. பட் காதல்லாம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு தன்னோட பொண்டாட்டியை இப்போதைக்கு நம்மளை காதலிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலோட ஓடிட்டு இருக்கிற மயில்சாமியோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ மயில்சாமியோட ஃபேமிலியில பாக்யராஜ் அவரோட அப்பா நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட கடைசி படம் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ பாக்யராஜ் சாருக்கு அவர் வந்துட்டு அவருக்கும் இவருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட்ங்கிறது இருக்கு. அண்ட் பாக்யராஜ் சாரோடைய அந்த சில விஷயங்கள்ங்கிறத கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள்ங்கிற படத்துல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹோல் பேக்கேஜா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெறுமனே பிரீஸியான ஒரு நார்மலான சப்ஜெக்ட் இல்லாம நல்ல ஒரு பேக்கேஜான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, நயன்தாராவும் கவினும் ஒரு படம் பண்றாங்க. அதுல வந்துட்டு இந்த பெரிய பொண்ணை லவ் பண்ற சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது இந்த கதையா அப்படிங்கிறது இன்னும் வரையுமே ட்ரெய்லர்ல கன்ஃபார்ம் செய்யப்படல. நம்ம படம் பார்த்தாதான் உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். பட் அப்படி இருந்தாலும் கூட அது இந்த படத்துடைய மெயின் பிளாட் லைன் கிடையாது. மேபி அது வந்துட்டு சும்மா ரேண்டமா சைட்ல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். மெயின் பிளாட் லைன்ங்கிறது வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஜெயிலர் 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பாட்டோட பேரு அல்ல பொலோலே. ஸோ ஒரு வித்தியாசமான பாட்டு. வழக்கமா அனினா வந்துட்டு நெல்சன் கூட சேரும் போது இந்த மாதிரி விசித்திரமான பாடல்கள் வந்து வரும். அந்த வகையில இந்த பாட்டுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பூர்ணா வந்துட்டு இந்த பாட்டுல வந்துட்டு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இன்டர்நெட்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஐட்டம் சாங்க்கான அந்த டிபேட்டுங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான்.
அது ஐட்டம் சாங்னே ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் சாங், ஒரு கேமியோ சாங் அந்த மாரி தான் சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த சாங்ல 2 ஃபேக்டர் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த சாங் வந்துட்டு கதைய டிஸ்டர்ப் பண்ணாம அந்த படத்துல வரணும். இல்ல அந்த கதையோட ஃப்ளோல வரணும். 2வது ஃபேக்டர் வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ், அந்த பாட்டுல ஆடுற ஆக்ட்ரஸ வல்கரா காட்டக்கூடாது. காரணம் இல்லாம, காரணத்தோட இருந்தா பரவால்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு சாங்கே ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல நடக்கிற மாரி காமிக்கும்போது அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த மாரி காமிக்கிறாங்கும்போது கதையில அது இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் சம்பந்தம் இல்லாம வல்கரா காமிச்சாங்க அப்படின்னா அது தப்பு. அது வந்துட்டு சரி கிடையாதுங்கிற மாரி சொல்லுவேன். அண்ட் கதையோட அப்படிங்கும்போது இந்த போன படம் ஜெயிலர் நம்ம எடுத்துக்கலாமே, ஜெயிலர் 1 அதுல வந்துட்டு கதையோட இருக்கும். பிகாஸ் அந்த கேரக்டரே தமன்னாவோட கேரக்டரே ஒரு ஆக்ட்ரஸா தான் இருப்பாங்க. அந்த சாங்கே ஒரு படத்தோட ஷூட்டிங்ல நடந்துட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ கதையிலேயே அது வந்துட்டு இருக்கு அண்ட் கதையை அதை டிஸ்டர்ப் பண்ணாமே இருக்குங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு கூலி படம் வந்து வந்துட்டு கதைக்கு சம்பந்தம் இல்லாம வந்து மொனிக்கு ஆடிட்டு போனாங்க அப்படின்னா அது தப்பு. அந்த மாதிரி கதையில் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அன்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இந்த ஜெயிலர் 2ல இந்த மாதிரி சாங் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது காலகாலமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் தமிழ் சினிமால. இப்போதைக்கு இது ரீட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரஜினி சாரோட அடுத்த படம் நம்ம அஷத் மரிவத்தோட டைரக்ஷன்ல தர்மன் படத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் பிளாஸ்டா இருக்கும். என்ன மேட்டர் அப்படின்னா ராம் போத்தினனி தெலுங்கு ஆக்டர், யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லிட்டு எனக்கு தெரியல. தெலுங்கு சினிமா ஒரு ரூட்டட் ஆக்டர், இங்க கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அவர் வந்துட்டு இப்போதைக்கு இந்த தர்மன் படத்துல ரஜினி சாருக்கு மருமகன் கேரக்டர் பிளே பண்ற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. ஆல்ரெடி ராஷிகண்ணா அந்த படத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். போன வீடியோ சொல்லியிருந்தேன் அவங்க வந்துட்டு ஏதோ எமோஷனல் சீன்லாம் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன மாதிரி கேரக்டர் பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்ரன் தான் இந்த படத்துல வந்துட்டு ரஜினி சாரோட ஒய்ஃப் கேரக்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு சிம்ரன் இந்த படத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்பதான் தெரியும். ஸோ அவங்க தான் ஒய்ஃப் கேரக்டர் பண்றாங்க. அண்ட் ராஷிகண்ணா வந்துட்டு டாக்டர் கேரக்டரும் அண்ட் ராம் புத்தினி வந்துட்டு இப்போதைக்கு சன்லில்லா கேரக்டர் பண்றாங்க. ஸோ மருமக கேரக்டர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமருங்கிறது வந்திருக்கு. உண்மையாங்கிறது எனக்கு தெரியல. டெட்லி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி போடும்போது தலைவர் வந்துட்டு சிங்கிளா சுத்திட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் ப்ராப்பரா ஒரு ஃபேமிலியோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். அஷத் மாரிமுத்து இந்த ஃபேமிலி இதுக்குள்ள கொண்டு வரதுங்கிறது ஆச்சரியம் கிடையாது. பட் ராம் புத்தினிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நடந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இது நடக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாவே ராம் வந்துட்டு தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. அவருடைய 2 படம் ஸ்கந்தான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு. அந்த பாட்டு கூட கொஞ்சம் இங்க கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸ்ரீலெல்லாம் ஒரு ஆடி இருப்பாரு. அந்த ஸ்கந்தா, அதுக்கப்புறம் வாரியர், இந்த 2 படமுமே வந்துட்டு தமிழ்ல தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு நல்லாவே புஷ் பண்ணாங்க. பிகாஸ் ராமுக்கு வந்துட்டு ஏதோ தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு போல இருக்கு. அவர் கொஞ்சம் தமிழும் பேசுவாரு. ஸோ அந்த வகையில வந்துட்டு அதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த 2 படமே தமிழ் தியேட்டரிக்கல்ல பெருசா போகல. ஓடிடிலுமே அந்த படம் பெருசா போகல. கொஞ்சம் ரோஸ்ட் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பண்ணாரு ஆந்திரா கிங் தாலுக்கான்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. இங்க பெருசா ரீச் ஆகல. அந்த படம் ஒரு நல்ல படம். பட் அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில தமிழ் சினிமாக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அந்த வகையில இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். ஒரு நல்ல ஆக்டர். அவருடைய பழைய படம் பழசுங்க ரொம்ப பழசா இல்லை. அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஹைப்பர், ஹலோ குரு பிரேம கோசம் இந்த படங்கள்லாம் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்ல ஆக்டர். ஸோ பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த படத்துல ராம் இருக்காரா இல்லையா, என்ன மாதிரி இந்த படம் கதையா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தர்மன் பார்க்கலாம். துரந்தர் படத்தோட டைரக்டர் ஆதித்ய தர் இப்போதைக்கு சூர்யா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கிறதாகவும் அந்த படம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையாங்கிறது தெரியல. மேபி அவங்க 2 பேரும் தான் மீட்டிங் பண்ணியிருக்கலாம். இதை எங்கேயாவது ரேண்டமான இடத்துல மீட் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். அதையாவது பார்த்துட்டு இவங்க 2 பேரும் படம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த படத்துக்காக, அதாவது இந்த விஸ்வநாதன் சன்ஸ்க்காக வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு ஒரு நார்த் எல்லாம் போயிருந்தார் இல்லையா. ஸோ அங்க எங்கேயாவது மீட் பண்ணி அந்த விஷயங்கிறது மேபி இருந்திருக்கலாம். ஜஸ்ட் ஏதாவது பேசியிருக்கலாம். அதை கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நடந்தா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் கருப்பு படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய கம்பேக் அண்ட் வந்துட்டு இப்போ முன்ன இருந்ததை விட இப்போ வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸா நிறைய புல்லுங்கிறது இருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ அந்த வகையில மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சூர்யா சாரோடைய 47 ஜித்து மாதவன் படத்தை பத்தி எந்த அப்டேட்டுமே இல்லை. பட் அதுக்கு பதிலாக சூர்யா 48 பத்தி ஒரு அப்டேட்டுங்கிறது வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். டிஜே ஞானவேல் தான் அந்த படத்தை வந்துட்டு பண்றாரு அப்படிங்கிற முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றதாகவும் கேடலோகர் இந்த படத்துல வந்துட்டு லீடா பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்துட்டு சூர்யா சார் ஒரு டாக்டர் கேரக்டர் பிளே பண்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஜெய்பீம்க்கு அப்புறமா திரும்பவும் சூர்யா சார் அண்ட் கே ஞானவேல் ராஜா. அவர் பேர் ஞானவேல் ராஜாவா வெறும் ஞானவேலான்னு எனக்கு தெரியலையே. சரி விடுங்க. சோ இந்த படத்துல வந்துட்டு டாக்டர் கேரக்டர், போன படத்துல வக்கீல் கேரக்டர். சோ எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஷூட்டிங் வந்துட்டு நான் தொடங்கிட்டு தான் சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் போட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்கல்ல, போட்டோ ஷூட் எடுப்பாங்களே, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க சென்னையில. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஜித்து மாதவன் படத்துல இருந்து அப்டேட்டுங்கிறது கூடிய சீக்கிரம் வரணும், வருதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹிந்தியில கில்லுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருந்துச்சு. ஒரு ட்ரெயின் த்ரில்லர். ஸோ போன வீடியோல கூட ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த படத்தை பத்தி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த படம் ஒரு தரமான படம். அந்த படத்தை வந்துட்டு இப்போதைக்கு ரீமேக் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. த்ரூ விக்ரம்ஸ் தான் ரீமேக் பண்றாங்க. ஆல்ரெடி ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு அதுக்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. செட்லாம் போட ஆரம்பிச்சாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போதைக்கு அந்த படம் வந்துட்டு ஹால்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன்ங்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஷூட்டிங் தான் த்ரூ போற மாதிரி இருந்துச்சாமா. அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கு த்ரூவுக்கும் அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த படத்தோட ஷூட்டிங்கிறது இப்போதைக்கு நிப்பாட்ட
பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மேபி த்ரூ இல்லாம அந்த படம் வந்துட்டு வேற ஏதாவது ஆக்டருக்கு போகலாம். அதர்ஸ் அந்த படம் வந்துட்டு தள்ளி வைக்கப்படலாம். என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன ஏதுங்கிறது நமக்கு இன்னும் நியூஸ்ங்கிறது சரியா இல்ல. ஸோ என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவருடைய த்ருவ் விக்ரம் 4 அதாவது நம்ம ஆதித்ய வர்மா படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு பண்றாரு இல்லையா? கருணாநிதின் குமார். அவருடைய அந்த படத்த பத்தி எந்த அப்டேட்ஸுமே இல்ல. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆதிபுருஷ் படம் எத்தன பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் அதெல்லாம் அந்த படத்த பார்க்கவே கிடையாது. அந்த படத்தோட டைரக்டர் ஓம்ராஜ் இருக்கார்ல. ஸோ அவர் வந்துட்டு இப்போதைக்கு பிரபாஸ் கிட்ட இன்னொரு ஸ்டோரி சொல்லியிருக்காராமா. இது ஒரு ஜங்கிள் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த படத்துக்காக வந்துட்டு அந்த கதைய வந்துட்டு கேட்டுட்டு பிரபாஸ் ரொம்ப புடிச்சு போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ்ங்கிறது வந்திருக்கு. ஆதிபுருஷ் வந்துட்டு நெறைய பேத்துக்கு ஒரு நைட்மேர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அவருடைய அந்த டைரக்டர் கூட மறுபடியும் செய்றீங்களா அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. நான் அந்த படம் பார்க்கல. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த படத்தோட கதை பத்தி பார்க்கும்போது அது ஒரு ராமாயண கதை. ஸோ கதையா வந்துட்டு எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல. அந்த படம் வந்துட்டு தோத்ததுக்கான காரணம், இவ்வளவு அடி வாங்குனதுக்கான காரணங்கிறது தேவையில்லாம அத நான் அனிமேஷன்ல பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்தது காரணத்தினால தான். லைக் கோச்சடையான் மாரி. நல்ல கதை, நல்ல படம். பட் அத வந்துட்டு அந்த மாரி கொண்டு போய் முடிச்சுட்டாங்கல்ல அந்த மாரி. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த அனிமேஷனுங்கும்போது ப்ராப்பரான பிளான் இல்லன்னா சொதப்பிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நெனச்சது வேற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட்ங்கிறது மொத்தமா வேற மாரி போயிரும். ஏன்னா 10,000 பேருக்கு மேல வொர்க் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா பல பிரச்சனைகள்ங்கிறது நடக்க தான் செய்யும். அதுக்காக ஒரு டைரக்டர வந்துட்டு நம்ம அப்படியே ஒதுக்கி தள்ளிற முடியாது. ஓம்ராஜ் எப்படிப்பட்ட டைரக்டர்ங்கிறது எனக்கு பெருசா தெரியல. அவரோட படங்கள் எதுவும் நான் பார்த்தது இல்லங்கிறதுனால. அண்ட் பிரபாஸ் மாரி ஒரு பெரிய ஆக்டர் வந்துட்டு திரும்ப ஒரு சான்ஸ் குடுக்குறாரு அப்படின்னா, சும்மாவா குடுக்க போறாரு? நான் சொல்லியிருந்தேன்ல ராஜாசாப் படத்துக்கு பிரில்லியன்ட் அண்ட் டம்ப் அட் தி சேம் டைம்னு சொல்லிட்டு அந்த படம் வந்துட்டு பயங்கர பிரில்லியன்ட்டான கதை. பட் அதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள பண்ணி சொதப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வகையில வந்துட்டு பிரபாஸ்க்கு ஓரளவுக்கு தெரியும். எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. மேபி இந்த படம் நல்லா இருக்க வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு. பார்க்கலாம் உண்மையிலே நடக்குமாங்கிறது தெரியல. இந்த ஸ்பிரிட்க்கு அப்புறமா தான் இதுக்கான ஒர்க்ங்கிறது தொடங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். சூரியோட மண்டாடி படத்துல இருந்து அடுத்த ஒரு மெலோடி சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்ட் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கான சென்சார்ஷிப்ங்கிறது இப்போதைக்கு வந்துருச்சு. யூஏ குடுத்துருக்காங்க. 10th செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. கூடிய சீக்கிரம் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த 25க்கு அப்புறமாவே ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு. அண்ட் ஒன்ஸ் மோர் படத்துல வந்து ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 13 பாடல்களாமா. ஆல்ரெடி ஒரு 6, 7 பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போதைக்கு 13 பாட்டு. ஸோ ஒரு பயங்கரமான படம், ஒரு பயங்கரமான ஆல்பமா இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். 28th ரிலீஸ் ஆகுது. ஜேசன் சஞ்சயோட சிக்மா படத்தோட இந்த ரிலீஸ் டேட்ங்கிறது தள்ளி வச்சிருந்தாங்கல்ல. டேட் சொல்லாம வச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கடைசியா டேட் சொல்லிட்டாங்க. அக்டோபர் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து அப்படியே தாவிட்டாங்க. 2 மாசம் தள்ளிட்டாங்க. நான் கூட செப்டம்பரோட அந்த எண்டு கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் மீசையும் இருக்கு அது கூட வரும்னு பார்த்தா அங்கிருந்து தள்ளி போய் அக்டோபர் 2க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு சோலோ ரிலீஸ் தான் பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அங்கேயும் பிரச்சனைங்கிறது வரும். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு ஒரு ரூமர் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இது இன்சைட் ரிப்போர்ட், இது ரூமர் கிடையாது, இன்சைட் ரிப்போர்ட். என்னன்னா தீபாவளி ரேஸ்ல இருந்து பல படங்கள் வந்துட்டு தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பிகாஸ் இந்த வருஷம் தீபாவளி வந்துட்டு சண்டே வருது. வழக்கமா வந்துட்டு பண்டிகை வந்துட்டு வீக் டேஸ்ல வந்தா தான் நல்லது. ஏன்னா பண்டிகைக்கு படம் ரிலீஸ் பண்ணா அப்படியே தொடர்ந்து கூட்டங்கிறது அதுக்கு வந்துகிட்டு இருக்கும். இப்ப நார்மலா வந்துட்டு எதுக்காக இப்பெல்லாம் படங்கள் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு நாள் முன்னாடி சேர்ந்து வியாழக்கிழமை ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணா வெள்ளி சனி ஞாயிறுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை வந்துட்டு பிடிச்சி இழுக்கலாம். வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கலாம். அதுக்காக தான் இப்பெல்லாம் நிறைய படங்கள் வெள்ளி ரிலீஸ் பண்ணாம வியாழன் ரிலீஸ் பண்றாங்க. இதுல ஒருத்தன் வந்துட்டு பயங்கரமா போய் புதன் ரிலீஸ் பண்றான். யாரு? டாக்ஸிக் 26ஆம் தேதி புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது. பயங்கரமா போயிட்டான். அந்த வகையில வந்துட்டு இந்த சண்டேல தீபாவளி வரதுனால மேக்சிமம் வந்துட்டு அந்த தீபாவளி ரிலீஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணலாமே, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி வெள்ளி சனி ஞாயிறு ரிலீஸ் பண்ணலாமே எனக்கு தோணுது. பட் அந்த அந்த தீபாவளி டேட்ல இருந்தே பல பேர் தள்ளி போறதா சொல்றாங்க. பெரிய படங்கள் எல்லாம் தள்ளி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சின்ன சின்ன படங்கள் தான் அந்த ஃப்ரைடேக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சைட் ரிப்போர்ட்டுங்கிறது வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது உண்மைங்கிறத விட இதுக்கான டிஸ்கஷன்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கலாம். பட் உண்மையிலேயே வந்துட்டு இதை வந்துட்டு இப்படிதான் முடிவெடுப்பாங்களாங்கிறத நமக்கு தெரியல. நமக்கு இப்படி தோணுது. உண்மையிலேயே அவங்க பண்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கடைசியா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான ஒரு அன்அஃபிஷியல் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது வந்திருக்கு. இது அன்அஃபிஷியல் தான். இன்னும் வந்துட்டு அஃபிஷியலா வரல. அதுல வந்துட்டு என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, இந்த விஷன் கேரக்டர் இருக்காரு இல்லையா, ரீசெண்டா கூட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு விஷன் கொஸ்ட்டுக்கு. அந்த கேரக்டர் நடிக்கிற அந்த ஆக்டர் வந்துட்டு இந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது மேட்டர் இல்ல. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட காஸ்டிங்க்கு வந்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு இந்த காஸ்டிங்லே இல்ல. அவரு டைரக்டா சீக்ரெட் வார்ஸ்க்கு தான் வர மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ப வந்துட்டு டூம்ஸ்டேல இல்லாதவர் சீக்ரெட் வார்ஸ்ல வராரு அப்படின்னா மேபி விஷன் குவெஸ்டோட எண்ட்ல வந்துட்டு சீக்ரெட் வார்ஸ்க்கு ஏதாவது லீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் இதுக்கு வந்துட்டு சிமிலாரிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் மார்வல் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல இருக்க மாட்டாங்க. டைரக்டா எண்ட் கேம்ல தான் வருவாங்க. நீங்க கேப்டன் மார்வல் படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 2 படத்துக்கு நடுவுல ரிலீஸ் ஆயிருக்கும். இன்ஃபினிட்டி வார் முடிஞ்சது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும்.
அந்த படத்தோட எண்டுல அதுக்கான லீடுங்கிறது இருக்கும். அதாவது எண்ட் கேமுக்கு ஒரு லீடுங்கிறது குடுத்திருப்பாங்க. அதனாலேயே அந்த படம் 1 பிலியன் அடிச்சது. அந்த படத்துல பல பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் எல்லாம் இருந்தாலும் கூட, அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல எண்ட் கேமுக்கான லீட் இருக்குங்கிறதுக்காகவே 1 பிலியன் அடிச்சது. ஸோ மேபி விஷன் குவெஸ்டோட எண்டுல சீக்ரெட் வார்ஸ்க்கு ஏதாவது லீடு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கம்ப்ளீட்டா என்னுடைய தியரி தான். ஸோ மொக்க கமெண்ட்ரிக்கு முன்னாடியே நான் இந்த தியரியை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மொக்க கமெண்ட்ரி இதுக்கப்புறம் சொன்னாருன்னா அது செல்லாது. இது ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, விஷன் குவெஸ்டோட எண்டுல சீக்ரெட் வார்ஸ்க்கான லீடுங்கிறது குடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அன்றைய கணித்தார் மொக்க கமெண்ட்ரியில அன்றைய கணித்தார் சித்தார்த் சௌந்தரராஜன் கமெண்ட்ல வந்து போடுங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு எனக்கு கிராஜுவேஷன் டே நடக்குது என் காலேஜ்ல. ஸோ அதுக்கு நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ராமன் லீலாவுக்கு போறதா ஒரு பிளானுங்கிறத வச்சிருக்கேன். கரெக்டா கிராஜுவேஷன் டே டைமுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ராமன் லீலா போயிடுவேன். ஸோ என்ன ஆகுதுங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படம் முடிச்சுட்டு நான் ராமன் லீலா பார்த்தேன் அப்படின்னா நாளைக்கு உங்களை ராமன் லீலா வீடியோல வந்து சந்திக்கிறேன். அப்படி இல்லைன்னா எப்ப நான் அந்த படம் பார்க்கறேனோ அப்பதான். ஸோ போயிட்டு வரேன். பாய். மண்ணெண்ணெய். ஆமாண்ணே. ஏய் கணக்கு. ஐயா உன்கிட்ட நான் பெட்ரோல் தானே வாங்கி கொடுக்க சொன்னேன். ஐயா பெட்ரோல் விலை 1 லிட்டர் 50 ரூபா, மண்ணெண்ணெய் விலை 35 ரூபா, ஒரு 15 ரூபாயை மிச்சப்படுத்த வேண்டியதான். உன் கணக்குல கரண்ட் வச்சு கொளுத்துறா. 15 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து 5 லட்சம் ரூபாய் சும்மாவை பறக்க விட்டுட்டேடா. அங்க பாரு புகையுது. சக்கரால அதுல வர்ற புகை என் வயித்தறிச்சல்றா.